போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரே, நன்றியின் பலியை செலுத்திடவாரே. நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஜூன் மாதத்தின் முதல் நாள், பொதுக்காலம் 9ஆம் வாரத்தின் திங்கட்கிழமை. திரு அவையோடு இணைந்து இறை விசுவாசத்திற்காக உயிர் துறந்த மறைசாட்சி புனித ஜஸ்டின் அவர்களை நினைவு கூறுகின்றோம். இன்றைய திருவழிபாடு வாசகங்கள் நம்மை கனி தரக்கூடிய மக்களாக வாழ அழைப்பு விடுக்கின்றது. இறைவனின் கொடைகளை பெற்றிருந்தும் அதற்கு ஏற்ற கனிகளை தராத தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்மையே நாம் தயார் செய்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. நம் கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களை போன்ற மதிப்புக்குயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனமான சீமோன் பேதுரு எழுதுவது. கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நீங்கள் அறிவதின் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருக. தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் தம்மை அழைத்துள்ளார். அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறை பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளினார். தீய நாட்டத்தினால் சீரழிந்துள்ள
உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள். இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பு கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார், தமது சாவு வாயிலாக நம் பாவங்களில் இருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார். ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பருவ காலம் வந்ததும் அத்தோட்ட தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார். ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நைய புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள். மீண்டும் அவர் வேறொரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையில் அடித்து அவமதித்தார்கள். அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள். அவர் வேறு பலரையும் அனுப்பினார். அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள், சிலரை கொன்றார்கள். இன்னும் எஞ்சியிருந்தவர் ஒருவரே. அவர் அவருடைய அன்பு மகன். தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார். அப்பொழுது அத்தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். அவ்வாறே அவரை பிடித்து கொன்று
திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எறிந்து விட்டார்கள். திராட்சை தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார்? அவர் வந்து அத்தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆள்களிடம் ஒப்படைப்பார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று. இது ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது. இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார். தங்களை குறித்தே அவர் இந்த உவமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் மக்கள் கூட்டத்துக்கு அஞ்சினார்கள். ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, 2ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த சிறந்த தத்துவ ஞானியும் திரு அவையினுடைய நம்பிக்கை கேடயமும் இன்று நாம் நினைவு கூறும் புனிதர் மறைசாட்சி புனித ஜஸ்டின் அவர்கள். இவர் பாலஸ்தீன சமாரிய பகுதியிலே பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலத்தில் பல்வேறு உலக தத்துவங்களை கற்று தேர்ந்தவர். அதன் நிறைவாக கிறிஸ்து தான் உண்மையான கடவுள் என்பதை இனங்கண்டு கொண்டார். இவர் வாழ்ந்து வந்த காலங்களிலே திரு அவையில் தப்பறை கொள்கைகள் நிறைய பரவலாக இருந்தது. கடவுளுக்கு எதிராக, கிறிஸ்துவ போதனைகளுக்கு எதிராக சொல்லப்பட்ட படிப்பினைகள், அவற்றை எதிர்த்து தம்முடைய எழுத்துக்களால் போரிட்டவர் புனித ஜஸ்டின் அவர்கள். அதிலும் குறிப்பாக நாஸ்டிசிசம் என்று சொல்லக்கூடிய தப்பறை கொள்கை, அறிவுவாதம் என்ற தப்பறை கொள்கை, மனிதனின் அறிவே அவனை மீட்கக்கூடும், கடவுளின் மீட்போ இயேசுவின் சிலுவை மரணமோ மனிதனுக்கு மீட்பு அளிக்கவில்லை என்பதுதான் அந்த தப்பறை கொள்கை. அவற்றை எதிர்த்தார் புனித ஜஸ்டின் அவர்கள். இவர் இதனால் கைது செய்யப்பட்டு கிறிஸ்துவை மறுதலித்து ரோமை கடவுளை வழிபட வலியுறுத்தப்பட்டார். அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கின்றார். எனவே அவரது தலை வெட்டப்பட்டு அவர் உயிர் துறக்கின்றார், மறைசாட்சி ஆகின்றார் புனித ஜஸ்டின். மனித அறிவே உயர்ந்தது, கடவுளின் மீட்பு அல்ல என்பதை என்ற தப்பறை கொள்கையை எதிர்த்து நின்றார் புனித ஜஸ்டின் அவர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் அத்தகைய சிந்தனை ஓட்டத்தை நாம் பார்க்கலாம். கொடிய குத்தகைக்காரர் உவமை. இந்த உவமை யாருக்கு சொல்லப்பட்டது? தலைமை குருக்கள், மூப்பர்கள், அறிஞர்கள். ஆண்டவர் இயேசு தன் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்கிறார். அதற்கு எதிராக யார் உங்களுக்கு எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. இயேசு மீண்டும் மறு கேள்வி கேட்டு அவர்களது வாயை அடைக்கின்றார். அதை தொடர்ந்து இந்த உவமையை சொல்கின்றார். கொடிய குத்தகைக்காரர் உவமை. உங்களிடம் மக்கள் ஒப்படைக்கப்பட்டார்கள், ஆனால் நீங்கள் மக்களை நற்கனி தரக்கூடியவர்களாக நீங்கள் வளர்க்கவில்லை, மாறாக நீங்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருந்தீர்கள். எனவே உங்களிடமிருந்து இந்த தோட்டம் பறிக்கப்படும் என்கின்றார். இந்த உவமையிலே நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? இந்த உவமையிலே தோட்ட தொழிலாளர்கள் அந்த உரிமையாளரின் மகனை கொன்று உரிமையாளர்களாக மாற முயன்றார்கள். தோட்ட தொழிலாளர்கள் அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர்களாக மாற முயன்றார்கள். அதை ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்கின்றார். இந்த உவமை இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு எச்சரிக்கை மணியாக தான் இருக்கின்றது. பல்வேறு நேரத்தில் இந்த உலகமானது நம்முடைய நிரந்தரம் அல்ல, இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை மறந்து விடுகின்றோம். நாம் தான் இந்த உலகத்தில் உரிமையாளர்கள் என்று சொந்தம் கொண்டாடி விடுகின்றோம். இந்த உலகமானது நாம் குத்தகைக்கு வந்திருக்கின்றோம் என்பதை நாம் நினைவுபடுத்த இந்த உவமை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த குத்தகைக்கு இருக்கக்கூடிய இந்த சில நாட்களில் இந்த உலகிலே நாம் நற்கனிகள் தர அழைக்கப்படுகின்றோம். அதையே இந்த முதல் வாசகத்தில் பேதுரு மிக அழகாக சொல்கின்றார். நம்பிக்கை, நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதர நேயம் மற்றும் அன்பு ஆகிய உன்னதமான ஆன்மீக கனிகளை தரவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் என்பது நாம் குத்தகைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இதன் உரிமையாளர்கள் நாம் அல்ல. இந்த நற்பண்புகளை, நற்கனிகளை கொணரவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பல நேரத்தில் அதை மறந்துவிட்டு என் குடும்பம், என் பணம், என் பதவி, என்னுடையது என்று, என் வாழ்க்கை என்று நாம் எல்லாம் என்னுடையது என்று உரிமை கொண்டாட துவங்கி விடுகின்றோம். அதன் உச்சமாக நமது உயிர் கூட நமக்கு சொந்தமல்ல, கடவுள் தான் நம்முடைய உயிருக்கு கூட உரிமையாளர் என்பதை மறந்து விடுகின்றோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, எப்போது மனிதன் நான் அனைத்திற்கும் உரிமையாளர், நான் தான் தலைவன், எனக்கு மேல் யாரும் இல்லை, கடவுளே வந்தாலும் இதை அசைக்க முடியாது,
நான் நினச்சது தான் நடக்கும் என்ற மனநிலை இருக்கும் என்றால் ஆண்டவர் நம்மிடமிருந்து அந்த தோட்டத்தை பறித்து கொள்கின்றார். நாம் இந்த உலகில் இருக்கக்கூடிய குத்தகைக்காரர்கள், தோட்ட தொழிலாளிகள், உரிமையாளர்கள் அல்ல. ஆண்டவர் ஒருவர்தான் நம் அனைவருக்கும் உரிமையாளர். எனவே அன்பார்ந்தவர்களே, தோட்ட தொழிலாளரின் அந்த அழிவு பாதையை நாம் அந்த பாதையில் செல்ல வேண்டாம். நமது வாழ்விலே இறைவன்தான் உரிமையாளர். நம்மை வந்து சேரக்கூடிய புகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நாம் சொல்ல வேண்டியது இறைவனுக்கு நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு, இறைவனுக்கு நன்றி, அவர் ஒருவரே அதற்கு உரிமையாளர் என்று. நான் வெறும் தொழிலாளி, ஒரு பணியாளர், என் இறைவன் மட்டுமே என் உரிமையாளர் என்ற தாழ்ச்சியோடு பேதுரு காட்டிய அந்த நற்பண்புகளை நாமும் நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்த புனித ஜஸ்டின் அவர்களது பரிந்துரையோடு இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு கேட்பார் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. அன்போடு வந்தோ காணிக்கை தந்தோ கனிவோடு கேட்பார் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பார் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவினுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பெங்கு பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இழந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே, துணையே வாழ்வில் நீயே. அம்மாவுந்தன் அன்பினிலே அருள்வாயமக்கு அடைக்கலமே.